Hello all, welcome to Vicky IT. So, என்னோட கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாரி ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 செஷனாக வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து DevOps ப்ளஸ் AWS இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் DevOpஸோட இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அஜைல் மெத்தடாலஜி அண்ட் வாட்டர்ஃபால் மாடல். ஸோ பிஃபோர் இப்போ நமக்கு ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல அக்கௌண்ட் வேணும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி VMware வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் அலாங் வித் DevOps படிக்கிறதுனால நமக்கு மஸ்ட் அண்ட் ஷூட் ஏடபிள்யூஎஸ்ல ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இமெயில் ஐடி ப்ளஸ் கிரெடிட் கார்டு இம்பார்ட்டன்ட். நான் வந்து இதை உங்களுக்கு ஆல்ரெடி PDF ஃபார்மேட்டில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், ஐ வில் ஷேர் யூ த PDF ஃபார்மேட். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ என்னோட இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் அந்த PDF ஃபார்மேட் உங்களுக்கு ப்ளஸ் டெய்லி என்னோட நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போடுங்க. அப்படி போட்டாலே ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு AWS Amazon.com account/signup இதை நீங்கள் கொடுங்க. ஸோ இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து நீங்கள் கிரியேட் AWS அக்கௌண்ட் அப்படி போட்டுக்கலாம். ஓகே, கிரியேட் AWS அக்கௌண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆஃபர், கரண்ட் ஆஃபர் இல்லை எப்பயுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர், ஷார்ட் டேர்ம் ஃப்ரீ ட்ரையல் ஆஃபர் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் டேட் யூ ஆக்டிவேட்டட். இது வந்து ஃப்ரீ ட்ரையல் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கொடுப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இது வந்து 12 months ஃப்ரீ. ஸோ இந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ ஃப்ரீ ட்ரையல்னா என்ன, 12 months ஃப்ரீ அக்கௌண்ட்னா என்ன, ஆல்வேஸ் ஃப்ரீ அப்படின்னா என்ன, நம்ம ஒன் பை ஒன்னாவே பார்ப்போம். ஃப்ரீ ட்ரையல், நியூ டேப், நியூ டேப், நியூ டேப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரையல்னா உங்களுக்கு லிமிடெட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்சஸபிளாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து அமேசான் பிக் மேக்கர் வந்து உங்களுக்கு 2 months அமேசான், ரெட்ஷிஃப்ட் 2 months அமேசான். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாக. ஸோ ஒவ்வொருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 30 days, இது 750 hours, இது 8.5 million, இது வந்து 2 months. ஓகே, இப்போ நாம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 12 months வேலிடேஷன். ஏன்னா 12 months ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களோட அமேசான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். S3 பக்கெட் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ண முடியும். RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓப்பன் சர்ச், API கேட்வே. ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ வந்து நம்ம 12 months ஆப்ஷன் போகிறோம். ஸோ ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுமே நீங்கள் போகலாம். பட் இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே ட்ரையல் அண்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அது உங்களால் இதில் வந்து யூசர் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண முடியாது, நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் 12 months இந்த ஆப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கப்போம். ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி உங்களோட இமெயில் ஐடி வேணும் ப்ளஸ் கிரெடிட் கார்டு வேணும். ஸோ உங்களோட ரூட் அக்கௌண்ட் இமெயில் ஐடி யூஸ் ஃபார் தட் அக்கௌண்ட் ரெக்கவரி அண்ட் சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ரூட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ஸ்பெஷல் அட்மின் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், அதுதான் ரூட் அக்கௌண்ட். உங்களோட ரூட் அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நேம் கொடுத்துட்டு வெரிஃபை தட் இமெயில் அட்ரஸ்னால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களோட இமெயிலுக்கு வரும். ஸோ ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த டெமோவில் காட்ட முடியாது, என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதுதான் லிங்க் AWS.management console.
ஸோ AWS அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு நீங்கள் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் இல்லை AWS ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்னு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம பார்த்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூட் அக்கௌண்டோட ஐடி அண்ட் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமேலு இந்த ஆப்ஷன் வரும். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 2 அப்படி ப்ராசஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டப் யுவர் AWS அண்ட் கார்டு கன்ஃபர்மேஷன். உங்களோட நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி, அட்ரஸ், சிட்டி, பின்கோட் நம்பர் இதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். So then you have to use your card, credit card, debit card number. உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தால் உங்களோட டெபிட் கார்டு நம்பரும் அதோட வேலிடிட்டி டேட், CVV நம்பர் எல்லாமே கொடுக்கலாம். இனிஷியலாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹2 வந்து டெபிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் தான். ஏன்னா 2 இது வந்து ஒன்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ பில்லிங் அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் யூஸ் நியூ அட்ரஸ், ஓகே டு ஹேவ் அ பேன் நோ கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறமேல் கன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் ₹2 டெபிட் ஆயிரும். டெபிட் ஆகிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் த AWS கன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் கேப்ஷா அதை என்டர் பண்ணுங்க. செலக்ட் பேசிக் சப்போர்ட். ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு இது பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ டயர் ஃபார் 12 months and developer support you need to pay $29 per month, and the business account you need to pay $100 per month you have to pay. ஸோ நீங்கள் பேசிக் சப்போர்ட் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட் சைன்அப் கொடுங்க. AWS கிரியேஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட். ஸோ அதை கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறமே நீங்கள் கோ டு தட் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சைன்இன் கன்சோல் கொடுத்துட்டு உங்களோட ரூட் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் இல்லைன்னா உங்களோட இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் ரூட் அக்கௌண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறமேல தென் வி கேன் கிரியேட் IAM யூசர். இந்த IAMனா என்ன, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், இதோட ப்ராசஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ரூட் அக்கௌண்ட்டோட இமெயில் அட்ரஸ் அண்டு சூஸ் நெக்ஸ்ட் அண்ட் இட் வில் ஆஸ்க் பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரி, கேப்சா கேட்கும். கேப்சா நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா என்டர் யுவர் பாஸ்வேர்ட். ஸோ ரூட் அக்கௌண்ட், பாஸ்வேர்ட், சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சோல் இப்படி தான் வரும். இதில் வந்து EC2, எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட் விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட் அண்ட் EC2 இமேஜ் பில்டர், AWS ஆட்டோ ஸ்கேலிங், இது எல்லாமே பில்லிங்கில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம் நம்மளோட யூசேஜ் என்ன. ஸோ இவ்வளோ யூசேஜுக்கு மேலே போனால் நமக்கு அலர்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் நம்ம பண்ணணும். சரி, இப்போ உங்களுக்கு ஓவரால் ஐடியா வந்திருக்கும் AWSோட அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த PDF வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எனக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் பின் பண்ணுங்கள். இந்த PDF ப்ளஸ் வந்து நான் டெய்லி எழுதுகிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் AWS அக்கௌண்ட் கிரியேஷன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, AWSனா என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமேல லினக்ஸ் மிஷின் OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் VMware அண்ட் AWS கன்சோல் நாளைக்கு பார்க்கலாம். பிஃபோர் தட் ஒரு சின்ன ரிவிஷன். நம்ம வீடியோவில் எப்பயுமே புதுசாக வீடியோ போடும் பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேஷன்னால நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ செஷன் 1 ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செஷன் 1ல் வந்து கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன், ப்ரீ ரெக்வசைட், இது ஃபீஸ் நான் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு, அண்ட் டூரேஷன், prerequisite, course content and duration. Session 2 வந்து DevOps ஓட introduction. What is DevOps? Why DevOps? Roles and responsibility of DevOps engineer. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
Terraform and Ansible, Maven, SonarQube, Grafana, Prometheus இதெல்லாமே வீடியோ டூல் இருக்கு. செஷன் 3ல வந்து வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், SDLC phases, waterfall model and agile model. Waterfall model step by step process, agile model it is a round robin method. Waterfall model வந்து எதுவுமே in middle வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. agile methodology continuous deployment and continuous delivery. பாயிண்ட் வைஸாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 3 வீடியோவே நீங்கள் பாருங்கள். DevOps team should be involved in every phases of software development life cycle, development team and operation team. Development team is responsible to develop the project and operation team is responsible to deploy and deliver the project. Development team code development பண்ணுவாங்க, operation team வந்து அது deploy and testing எல்லாம் பண்ணுவாங்க. DevOps plus development. ஓகே, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா there are several cloud providers in that market. இப்போ நம்ம AWS account create பண்ணலாம், Amazon Web Services. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இருக்கு, கூகுள் ஜி, IBM Cloud இருக்கு, ஸோ Oracle Cloud and Alibaba Cloud and Salesforce Cloud. இது எல்லாமே லைக் AWS மாதிரி தான். ஓகேங்களா, இது எல்லாமே டுமாரோ வீடியோவில் வந்துட்டு அமேசான் அக்கௌண்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். அதில் வந்து எப்படி இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெராஃபார்ம் அண்ட் க்ளவுட் ஃபார்மேஷன் கான்செப்ட், HCL லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ, பாய்.